உண்ணாவிரத பந்தலில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், இந்த உண்ணாவிரதத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? நீதி விசாரணை என்பது தவிர வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கின்றனவா? கணேஷ், அதாவது மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் சார்பாக தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தில் மதிமுக, இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டாக பல இயக்கங்களை நடத்தி வருகிறது. தற்போது இந்த ஆந்திரா வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்டு உண்ணாவிரத போராட்டமும் அதே போன்று இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்திதான் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் காலை 10-15 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக அக்கட்சியின் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தற்போது இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 20 தமிழர்களினுடைய உறவினர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசி வருகிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 20 தமிழர்களுடைய விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும். இந்த விசாரணை என்பது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். சிபிஐ விசாரணை நடைபெற்றால் மட்டுமே இந்த பிரச்சனையில் உண்மையான விஷயங்கள் அனைத்தும் வெளிவரும். எனவே இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் இன்னும் அதற்கான அனுமதி கொடுக்கவில்லை என்று உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு இதில் முழுவதுமாக கவனம் செலுத்தவில்லை என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வைகோ தொடங்கும் போது அவர் பேசியிருக்கிறார். எனவே இந்த பிரச்சனைகளை முழுவதுமாக கவனம் செலுத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மத்திய அரசும் இதில் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைச்சிருக்கிறாங்க. கணேஷ்.